சார் நேற்று தொழில்துறையில் 6வது இடத்துல இருந்தது, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 17வது இடத்துக்கு இதாகிருக்குங்கிற அறிவிப்பு வந்திருக்கு. அதுதான் நேற்றே சொல்லிட்டோம்ல நம்ம சார். அதான் எம்பிக்கள் நிறைய கலந்துக்கல. ஆமா, இது திமுக அதிமுக உள்ளிட்ட எம்பிக்கள் கலந்துக்கல. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் சரியான பதிலை சொல்லியிருக்கிறார். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லி சொல்றீங்களா? அப்படி அதுலயும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினா அப்படிதான். அனைத்து கட்சி கூட்டம் சொல்றது வேற, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் என்பது வேற. அதுபோல இது நீங்க பிஜேபி கூட திமுக அதிமுக எல்லாமே ஒண்ணு போல சேர்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து. திமுக அதிமுக சேர்ற மாதிரி அப்படிங்கிற ரெண்டு விதமான கருத்து அடிப்படையில் புறக்கணிச்சு தேர்தல் நிலைப்பாடுன்னு சொல்றது எங்களுடைய தலைவர் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதை அவர் முடிவு பண்ணுவார். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மிக சரியான முடிவை எடுப்பார்கள். கண்டிப்பா. காவேரி என்பது தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய ஜீவாதாரண ஒரு பெர்னியல் ரிவர். அது இதுவரை காவேரிக்கு 5 ஆண்டு காலம் எங்களுடைய தலைவர் முதல்வராக இருக்கும்போது மிக சரியான நேரத்தில் ஜூன் 12ஆம் தேதி காவேரிக்கான தண்ணியை கூட்டு வந்தார். இன்னைக்கு ஒரு 7 லட்சம் ஹெக்டேர் பாசன பரப்புள்ள அந்த காவேரி படுகை ஒட்டுமொத்தமாக காய்ந்து பாலைவனமாக இருக்கிறது. சரியான நேரத்தில் குறுவைக்கும் தண்ணி கொடுக்க முடியல. இப்ப சம்பா வந்துருச்சு, சம்பாவுக்கும் நம்மளால தண்ணி கொடுக்க முடியல. காவேரி படுகையில் இருக்கக்கூடிய ஊரை தாண்டியும் அதிலிருந்து குடிநீர் பிரச்சனை இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அதனால இந்த அரசு நீதிமன்றங்களுக்கு சென்று உரிய பிரேரணையை பெற்று மிக சரியாக இந்த மக்களுக்கும் விவசாய மக்களுக்கும் தேவையான நேரத்தில் தண்ணீரை கொடுத்து வேளாண்மையை காப்பதோடு விவசாயிகளை காப்பதோடு இந்த மக்களினுடைய குடிநீர் பிரச்சனைகளையும் பெரிய டவுட் வந்துச்சு நம்ம ஊர்ல. இந்த டவுட்டை அவங்க சரியாக அவங்க கேபினெட் கையாளணும். எந்த விஷயத்துல இந்த ஆட்சி கூடுதல் கவனம் செலுத்தணும் சொல்றத ஆட்சியாளர்கள் பார்க்கணும். வறட்சியை எப்படி கையாளணும், வெள்ளங்கள் வருகிற போது எப்படி கையாளணும், மக்களினுடைய கஷ்ட சூழ்நிலையை எல்லாம் எப்படி அதை போக்கணும் சொல்றதுல கைதேர்ந்த ஒரு நிபுணராக ஒரு 50 ஆண்டு கால அரசியலில் பல்வேறு நிர்வாக ரீதியான உழைப்பை இந்த நாட்டிற்கு கொடுத்தவர் எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள். அவர்களை போன்ற அனுபவசாலிகளுடைய ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் பெற்று இந்த ஆட்சி இந்த மக்களுக்கு தேவையான பணிகளை செய்யணும். அதுதான் திமுகவினுடைய நோக்கம், மக்களினுடைய நோக்கம். அப்படியா? ஆன்லைன்லயும் கொண்டு வந்துட்டாங்களா? வீட்ல இருந்து போட்டு போய் வாங்கிடலாம் கடையில. முன்பதிவு பண்ணிடலாம். என்ன சரக்கு வேணும்? அப்படியா? அதாவது 750 மதுக்கடைகளை நாங்கள் அடைப்போம் சொன்ன இந்த அரசாங்கம் நாய் வித்த காசு குறைக்கவா செய்யும் என்று சொல்கிறது போன்று மதுவை நாங்கள் படிப்படியாக குறைப்போம் என்று சொன்னவர்கள் இந்த ஆண்டு பட்ஜெட்ல 5000 கோடி ரூபாய் மதுவினால் எங்களுக்கு கூடுதல் வருமானம் வரும் என்று பட்ஜெட்ல தாக்கல் பண்ணியிருக்காங்க. கடை 750 குறைக்கப்படுகிறது, மதுவினால் 5000 கோடி கூடுதலாக வருமானம் வருகிறது என்று சொன்னால் போதையை ஒழிப்பதற்காக தாவேக ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த இளைஞர்களை போதையிலிருந்து நாங்கள் மீட்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்னைக்கு அவர்களுடைய அமைச்சர்கள் போதையில எப்படியெல்லாம் கிரிக்கெட் பார்க்கும் போது நடந்த விஷயத்தை நீங்க பாத்தீங்க. இன்னும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அவர்களுடைய ஆட்சி மதுவை இளைஞர்களினுடைய பாதைக்கு கொண்டு போற மாதிரி இருக்கு. அதுவும் நீங்க எப்படின்றத நீங்க தான் பார்க்கணும். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கொலை கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு. அதில் இருக்கக்கூடிய செய்தியை பார்க்கிற போது ஜனநாயகன் படத்தில் எப்படி ஒரு ரத்தத்தை நாக்கில் நடவுற மாதிரி இருக்கிறதா அந்த செய்தியை சுட்டி காமித்திருக்கிறார்கள் செய்தியாளர்கள். நீங்க தான் பேப்பர்லையும் ஊடகத்திலையும் போட்டிருக்கீங்க, அதை பார்த்தேன். நான்
உத்தமர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், பெரியவர் பக்தவச்சலம், தானை தலைவர் கலைஞர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மிகப்பெரிய உழைப்பாளி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று ஒரு பக்குவப்பட்ட அரசியல் தலைவர்கள் ஆண்ட இந்த தமிழ்நாட்டை, இந்த இளைஞர்களை, இந்த இளம் பெண்களை, வளர்கிற சந்ததிகளை, இந்த நாடை காக்க வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சியாக இருக்கிற எங்களுக்கு இருக்கிறது. அதனால் எங்கு எதிர்க்கட்சியினுடைய குரல் ஓங்கி ஒலிக்கிறதோ அங்கு அந்த நாடு நல்லபடியாக இருந்ததாக நாங்கள் நினைக்கிறோம். அந்த வகையில் இந்த அரசு இளைஞர்களையும் விவசாயிகளையும் வருகால சந்ததிகளையும் காக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைக்கிறேன். சார், மது வந்து தமிழ்நாட்டில் ஒழிக்கவே முடியாதா? போன ஆட்சியிலையும் படிப்படியாக குறைப்போம்னாங்க. நாடாளுமன்ற உறுப்பினரே அதை சொல்லியிருக்காங்க. நாங்க இல்ல, அதாவது உலகம் முழுவதும் ஒரு விஷயத்தை கடைபிடிச்சுக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நீங்க முழுவதுமாக அதை அறவே ஒழிக்கணும்னு சொல்றதை விட அதை மானிட்டரைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைத்து இளைஞர்களுக்கு பக்குவமான பயிற்சிகளை கொடுத்து அதை என்ன செய்யணும், பட்ஜெட்ல அதனுடைய ரெவன்யூ ஜெனரேஷனை குறைக்கணும். எந்தோடைய ஆட்சியும் கொஞ்சம் கொஞ்சமா அது வரணும். மூலதன செலவுகளை இந்த ஆட்சி வருகிற போது என்ன பேசினாங்க, நாங்க இந்த நாட்டில் அக்ரிகல்ச்சர் இன்கம், மைன்ஸ் மூலியமா இன்கம், இரிகேஷன் மூலியமா இன்கம், பவர் ஜெனரேஷன் மூலியமா இன்கம், வருமானத்தை உருவாக்குவதற்கு எங்களுக்கு என்ன இருக்கு, பல்வேறு வழிகள் இருக்கு. அப்ப இத்தனை வழிகளையும் அடைத்து விட்டு இந்த மதுவை மட்டும் திறந்து விட்டு 5000 கோடி ரூபாய் கூடுதலாக நாங்க வருமானம் ஈட்டுவோம் அப்படின்னு சொல்றது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை தருகிறது. எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு விலகி தாவக்கால மாவட்ட அமைப்பு செயலர் யாருக்கு அப்படி கொடுத்துருக்காங்களா? யாருக்கு? சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. எஸ்கே சுப்பையாவுக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் மாவட்ட செயலாளர் கொடுத்திருக்காங்க. மாவட்ட செயலாளர் வேற, மாவட்ட அமைப்பு செயலாளர் வேறயா? சரி 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 சரி. எனக்கு இதுல அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பதவிகளை பற்றி எல்லாம் எனக்கு தெரியல. எங்க கட்சியில் இருக்கக்கூடிய பதவிகள் தான் எங்களுக்கு தெரியும். உங்களுக்குங்க ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கங்க. தேர்தலில் மக்கள் வாக்களித்திருக்காங்க ஒரு அரசியல் கட்சிக்கு. எப்படி கட்சித்தாவல் தடை சட்டம் இருக்கிறதோ அதை போன்றுதான் மக்கள் இவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஒரு மாசத்துல நான் இந்த கட்சி தலைவர் நல்லவர், இந்த கட்சி நல்லது, நாங்க இப்படி எல்லாம் பண்ணுவோம்னு ஓட்டு கேட்டு வாங்கியிருக்காங்க. திடீர்னு அந்த மக்கள் ஓட்டு போட்டு அந்த பீரியட் முடிகிறதுக்குள்ளேயே ஒரு மாசம் கூட ஆகாம இன்னொரு கட்சிக்கு அவங்க போறாங்கன்னா யாரு சட்டமன்ற உறுப்பினர்களை, யாரு மக்கள் பிரதிநிதிகளை, யாரு விலைக்கு வாங்குறது? ஏதோ ஒரு பயாஸ், ஏதோ ஒரு விஷயம் நடக்காம பதவி கொடுக்கறதுங்க. பதவி கொடுக்கறது, பணம் கொடுக்கறது ஒண்ணுதான், பதவி கொடுக்கறது ஒண்ணுதான். ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் இதை கொடுக்கிறோம் என்று சொன்னாவே அதுக்கு பேர் என்னது? கையூட்டாகத்தான் நீங்க கருத முடியும். அதனால இது நாடு பார்த்து கொண்டிருக்கிறது, பத்திரிகை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஊர்வாயை மூடுவதற்கு உளமுடி என்னது? உளமுடியால ஊர்வாயை மூட முடியுமா? அவங்களுக்கு வேணா அது நியாயமா தெரியலாம். ஆனா உங்களுக்கு அது நியாயமா தெரியுதான்னு நீங்கள் மக்கள் மன்றத்தை நீங்க கொண்டு போங்க.